ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். யோபு 37:5. ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தை, அவருடைய சத்தம் ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுமாம். அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை பிளக்கும். அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈனப்பண்ணும். அவருடைய சத்தத்தினால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சங்கீதம் 29 நாம் படிக்கும் பொழுது அதை முடிவில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுப்பார். அடுத்தது தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆம், அவருடைய சத்தம் எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை செய்யும் என்றால், அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்து அவர்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், கிரகிக்கக்கூடாத பெரிய காரியமாக இருக்குமாம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் அல்ல, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற சமாதானம் அல்ல, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற பலன் அல்ல, அதை விட அதிகமாய் ஆச்சரிய விதமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த தேவனுடைய சத்தம் ஆச்சரியமானது. இந்த தேவனுடைய சத்தம் கிரகிக்கக்கூடாத அதிசயங்களை செய்யக்கூடியது. அது ஒரு பெரிய காரியங்களை செய்து நீங்கள் நடக்காது, இந்த லாசருவை உயிரோடு எழுப்ப முடியாது, அவன் இறந்து போய்விட்டானே, நீங்கள் முன்பாயே வந்திருக்க வேண்டுமே என்று மற்றவர்கள் கேட்டார்கள். மரியாள் மார்த்தாள் கேட்டார்கள். ஆனால் நீங்கள் கூட இந்த காரியம் முன்னாடியே முடிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் கிரகிக்கக்கூடாத அதிசயங்களை செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.